வாசிக்கலாம். முதலாவதாக நம்பர் 1 முதலாவதாக வாசிக்கலாமே. 3ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை இங்க போயிட்டு இருக்குது அப்படின்னா, வருமான குறைவில் ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை, இந்த வருமானத்தை நிறுத்தின அந்த மனுஷனுக்கு நேராக யுத்தம் பண்ண போகும்போது அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. தண்ணீர் இல்லாத பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த யுத்தத்துல தோற்று விடுவோமோ என்கிற பயம் வருது. உடனே இந்த யோசபாத் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இல்ல நம்ம ஒண்ணு பண்ணுவோம், நம்ம இப்படி அமைதியா இருக்க வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். சோ ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் யாராவது இங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே ஒரு மனுஷனுடைய விலாசத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சொல்றாங்க, இல்ல இல்ல இல்ல, ஒருத்தர் இருக்கிறார். யாருன்னா, அவர் பெயர் எலிசா. ஆனா அந்த எலிசாவுக்கு ஒரு முகவரி இருக்குது. என்ன முகவரி அப்படின்னு சொன்னா, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. அப்படின்னா இந்த எலிசா நம்ம நினைக்கிறது மாதிரி சாதாரணமான ஆளு கிடையாது. அன்னைக்கு இருந்ததுலயே மிகப்பெரிய கோடீஸ்வரனுடைய பிள்ளை தான் இந்த எலிசா. இந்த எலிசா 12வது ஏர் பூட்டி உழும்போது அப்படின்னு பைபிள் சொல்லும். நிறைய நிலங்களுக்கு சொந்தக்காரர் தான் இந்த எலிசா. ஆனா இந்த எலியா சால்வையை அவர் மேல போட்ட உடனே ஊழியத்திற்காக எல்லாத்தையும் விட்டுப்புட்டு வந்தவர் தான் யார் அப்படின்னா இந்த எலிசா. ஆனா இவ்வளவு உயர்ந்த இடத்திலே இருந்த எலிசாவுக்கு முதல்ல கொடுத்த டியூட்டி என்ன? வேதம் அவரை எப்படி அடையாளப்படுத்துகிறது சொல்லுங்க. இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஒருத்தர் சொல்ல போறாரு. யார் அப்படின்னா, எலிசாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, கீழே அடித்தட்டுல ஒண்ணுமே இல்லாம அவ்வளவு இருந்தும் தன்னை தாழ்த்தி தன்னுடைய வாழ்க்கையை ஒரு ஊழியக்காரனுடைய கையில ஒப்படைச்சு, அவருக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே கை கழுவுறதுக்கு தண்ணி, அவர் சாப்பிட போகும்போது கையில தண்ணி. இந்த எலிசாவுக்கு ஒரே ஒரு வேலை. என்ன வேலை அப்படின்னு சொன்னா, எலியாவுடைய கை கழுவும் போது அவருக்கு என்ன கொடுக்கணும் சொல்லுங்க? அவருக்கு வேற எந்த ஊழியம் இல்லை. அவருடைய ஊழியம் என்ன தெரியுமா? எலிசாவினுடைய கைக்கு தண்ணீர் ஊற்றுகிற ஊழியம். ஆனா அவ்வளவு பெரிய மதிப்பையும் அவ்வளவு பெரிய சொத்தையும் விட்டுட்டு இந்த எலிசா எதுல ஆரம்பிச்சார் அப்படின்னு சொன்னா, தாழ்மையிலே, குறைவிலே, சின்னதிலேயே, அற்பமாக எண்ணப்பட்டதுல தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்ச ஒருத்தர் தான் இப்ப நின்று என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். நான் விசுவாசிக்கிறேன், குப்பையிலிருந்து எடுக்கிற கர்த்தர், தூக்கி நிறுத்துகிற கர்த்தர். இந்த சத்தத்தை கேட்கிற யாரெல்லாம் நீங்கள் அடித்தட்டிலே கிடக்கிறீர்களோ, யாரெல்லாம் நீங்கள் தாழ்மையா இருக்கிறீர்களோ, நான் நம்புறேன், நீங்க ஆரம்பிங்க. உங்களுடைய துவக்கம் ஆரம்பமாகட்டும். கர்த்தர் சிலருடைய வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். உங்களால தான் கர்த்தர் ஒரு பெரிய வருமானத்தை கர்த்தர் கொண்டு வர போறார். நீங்க தான் அந்த எலிசா. அந்த எலிசா யார் அப்படின்னா, தங்களுடைய வாழ்க்கையிலே சிறுமையிலிருந்து ஆரம்பிக்கிற அந்த எலிசா தடைகளை மாற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார்.
ஹல்லேலூயா. உங்க கையில கொடுக்கிற சின்ன வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்க கையில கொடுக்கிற சின்ன தொழில ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, எதையுமே யோசிக்க வேண்டாம், தாழ்மையோடு துவங்குங்கள், சின்னதா துவங்குங்கள், அற்பமாய் துவங்குங்கள். உங்களுடைய ஊழியம் அற்பமாய் துவங்கட்டும், உங்களுடைய வேலை அற்பமாய் துவங்கட்டும், உங்களுடைய வருமானம் அற்பமாய் துவங்கட்டும், உங்களுடைய வேலை அற்பமாய் துவங்கட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நாளிலே நீங்கள் வந்து நிற்பீர்கள், உங்கள் நிமித்தமாய் தடைபட்ட வருமானம் திரும்ப கடந்து வரும். ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு இந்த 59வது நாள் ஸ்பெஷலா ஒரு சிலருக்காக ஜெபிக்க போறேன். ஏற்கனவே இருந்ததை நீங்க இழந்திருக்கலாம். இனி என்ன பண்ணுவேன்? ஒரு பெரிய விஷயத்தை நீங்க பார்த்து இனி அகைன் வந்து இந்த கீழே இருந்து நான் எப்படி பாஸ்டர் ஆரம்பிக்கிறது, அற்பமா நான் எப்படி பாஸ்டர் ஆரம்பிக்கிறது, நான் ஒரு உயர்ந்த இடத்துல நான் இருந்தேனே, இனி திரும்பி நான் என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா, என்ன வருத்தப்படுத்த மாட்டாங்களா? ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், மறுபடியும் இந்த ஜெபத்திலே உங்களை கர்த்தர் நடுவே என்று வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நீ இன்றைக்கு ஆரம்பிக்கிறது கீழே தான் இருக்கும், அது குறைஞ்சதா தான் இருக்கும். மறுபடியும் ஆண்டவர் வளர்த்துவார், மறுபடியும் ஆண்டவர் உயர்த்துவார். நீங்கள் 10 வருடத்திற்கு முன்பாக அந்த செழிப்பு, அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் மறுபடியும் துவங்குற ஒன்றிலே கர்த்தர் உங்களுக்கு தருவேர் என்று யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ அமைதியாயிராதே, நீ சும்மா இராதே. கர்த்தர் சொல்லுகிறார், நீ துவங்கு மகனே, நீ அற்பமாய் துவங்கு, மகளே நீ அற்பமாய் துவங்கு. கர்த்தர் சொல்லுகிறார், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா நீ. எலிசா, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். ஆமே, இன்றைக்கு தாழ்மையாய் இருப்பீர்கள், ஆனால் நாளைக்கு உங்க வாயிலிருந்து காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்புவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் துவங்க போறோம், மறுபடியும் கீழே இருந்து துவங்க போறோம், மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து துவங்க போறோம். இந்த அற்பமான ஆரம்பத்துல கர்த்தருடைய கை உங்க கூட இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாரோ ஒரு சில இடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் போது நான் ஸ்பெஷலா ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரே மறுபடியும் துவங்குறவர்களோடு உங்களுடைய கரம் இருக்கட்டும், இப்பொழுது ஆரம்பிக்கிறவர்களோடு உங்களுடைய கரம் இருக்கட்டும். பிரதர் நீங்க ஆரம்பிங்க, சிஸ்டர் நீங்க ஆரம்பிங்க, அற்பமா ஆரம்பிங்க, கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்க போகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஐயா இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர். சொல்லுங்க, இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். தண்ணீர் பிரச்சனையை கர்த்தர் எலிசா மூலமாய் சரி செய்தது உண்மையானால் என் மூலமாய் கர்த்தரதை செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த அற்பமான காரியம் வெகு சீக்கிரத்தில் ஒரு அடையாளமாய் மாறப்போகிறது. கர்த்தரதை அடையாளமாய் மாற போகிறார். ஆமென். நாளைக்கு அது அடையாளமாய் மாறும், நாளைக்கு அது அறிமுகமாய் மாறும். Thank you Jesus. கர்த்தரதை ஆசீர்வதித்து உங்களுக்கு பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும்னா பின் நாட்களிலே வெகு சீக்கிரத்திலே நீங்க அற்பமாய் ஆரம்பிக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் வந்து ஒரு பெரிய வருமானம் உள்ளதாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. யார் தடுத்து நிறுத்துவார்? யார் இழந்து போன அந்த வருமானத்தை திரும்ப யார் கொண்டு வருவா அப்படின்னு சொன்னார்? அற்பமாய் துவங்குறவர்கள் திரும்ப கொண்டு வருவார்கள். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற அந்த ஆண்டவருடைய வார்த்தை? எத்தனை பேருக்கு விளங்கிருச்சு? சத்தமா விளங்கிருச்சா? நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஊழியமா இருக்குதா? ஆரம்பிச்சிருங்க. நீங்க என்னவா இருந்தாலும் மனசை தளர விடாதீங்க. இல்ல, இந்த பிள்ளைகள் பாருங்க, ஸ்லேட்ல முதல்ல எழுதுவாங்க, ஆ இ ஊ எழுதுவாங்க, 1 2 3 எழுதுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா கையை பிடிச்சி 1 2 3 அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க. அந்த பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் அந்த எழுத்துக்கு மேலேயே எழுதும் 1 2 3ன்னு. அதற்கு பிறகு அந்த டீச்சர் வந்து அதை அழிச்சிட்டு இப்ப நீ எழுதுன்னு கொடுப்பாங்க. ஆனா அந்த பிள்ளை அடுத்த உடனே டீச்சர் கொடுத்த உடனே 1ன்றதை சரியா எழுதிறாரு. திருப்பியும் என்ன பண்ணுவோம்னா கோணையா தான் எழுதும். 10 டைம் கோணையா எழுதி அழிச்சு 10 டைம் கோணையா எழுதும். ஆனா 11வது டைம்
அழிச்ச அந்த ஸ்லேட்ல அந்த ஒன்றை என்ன பண்ணும்னா நேர்த்தியா போடும். அதுதான் அந்த பிள்ளையினுடைய துவக்கம். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க சிலைட், உங்க வாழ்க்கை என்கிற சிலைட்ல நீங்க ஒருவேளை 10 டைம் திரும்ப திரும்ப அழிச்சு எழுதுனதுனால நிறைய பேர் சொல்லலாம், உனக்கு இந்த கையெழுத்து வராது, இந்த காரியம் உங்களுக்கு வராதுன்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அற்பமான ஆரம்பத்துல என் அப்பாவுடைய கரம் உங்களோடு கூட இருக்குது. கர்த்தர் உங்களை பழக்குவிக்கிறார். உங்க கைகளை போருக்கும் உங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற நல்ல கைகளை தட்டி அந்த அபிஷேகம் இறங்கட்டும், அந்த மகிமை இறங்கட்டும், அந்த மகிமை இறங்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தடையான வருமானம் ஒரு மனிதனாலே மீட்டெடுக்கப்படும். இந்த வந்து கொண்டிருந்த வருமான தடை ஒரு மனுஷன் வந்து நிற்கும் போது அந்த தடை மாறும். அது ஒரு மனுஷனால தான் திரும்ப கொண்டு வர முடியும். அது யார் அப்படின்னு சொன்னா, எலியாவினுடைய கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய அந்த எலிசா. அவ்வளவு வசதி உள்ளவனா இருந்தும், அவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தும் எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு அவருடைய துவக்கத்தை எங்க துவங்கினார் அப்படின்னு சொன்னா, அற்பமா அற்பமா எனக்கு வேற எந்த ஊழியம் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, எனக்கு தண்ணீர் ஊத்தி கூடிய அந்த ஊழியம் எனக்கு தந்தா போதும். நீங்க சாப்பிடும் போது எனக்கு கூப்பிடுங்க, நான் உங்க கையை கழுவி விடுறேன். சாப்பிடுறதுக்கு முன்னாடி எனக்கு கூப்பிடுங்க, நான் உங்க கையை தண்ணி ஊத்துறேன். எங்க இருந்து ஊழியம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, சிறுமையில இருந்து. ஆனா அந்த மனுஷன் வந்து நின்ன உடனே வேதம் சொல்லுது, அத்தனை நாட்களும் இருந்த அந்த வருமான தடை முடிவிற்கு வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு யாரோ ஒரு சில இடத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீங்க ஆரம்பிச்சே ஆகணும். நீங்க எங்க ஆரம்பிக்கணும்னா, பெருசுக்காக எதிர்பார்க்காதீங்க, கோடிக்காக எதிர்பார்க்காதீங்க, பெரிய பெரிய காரியத்துக்காக எதிர்பார்க்காதீங்க. ஒருவேளை நீங்க பெரிய இடத்துல இருந்திருக்கலாம், பெரிய இடத்துல இருந்து சம்பாதிச்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு நீங்க வெறுமையா இருக்கலாம். நான் நம்புறேன், அந்த வருமான குறைவு ஆகிறதற்கு காரணம் ஒருவேளை இந்த யோராம மாதிரி நீங்க இருந்ததுனால இருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஆண்டவர் கொடுத்த வேலையும், ஆண்டவர் கொடுத்த குடும்பத்தையும், ஆண்டவர் கொடுத்த வருமானத்தையும் முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவரை நீங்க மறந்ததுனால ஒருவேளை அந்த வருமானத்தை நீங்க இழந்திருக்கலாம். ஆனா ஏசப்பா உங்களை கர்த்தர் கிருபையாய் அழைச்சு சொல்றாரு, இல்ல நீ மறுபடியும் வந்தா ஆரம்பி, நீ மறுபடியும் வந்து துவங்கு. பெருசுல இருந்து நீ துவங்கணும்னு நினைக்காத, பெருசுல இருந்து உயரணும்னு நினைக்காத. நான் உங்க எங்க இருந்து கர்த்தர் உயர்த்த போறாருன்னா, ஓ ஹல்லேலூயா, தாழ்மையிலிருந்து, குறைவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் வளர்த்த போறாரு. நான் நம்புறேன், நிறைய பேரை கர்த்தர் மரமா நட போறது இல்ல, நிறைய பேரை கர்த்தர் செடியா நட்டு மரமா மாத்த போறாரு. உங்களை செடியாய் கர்த்தர் நட்டு மரமா மாத்த போறாரு. பிரதர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை பிரதர். உங்களை கர்த்தர் செடியா நடுறாரு, நீங்க மரமா மாறுவீங்க. உன் பிள்ளையும் ஆண்டவர் செடியா நடுறாரு, நீங்க மரமா மாற போறீங்க, மரமா மாற போறீங்க. கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருமான தடை குறை சரியாக போகிறது. நிறைய பேருடைய குடும்பத்தில் இனி செழிப்பு உண்டாக போகிறது. உங்க கையை கர்த்தர் கையை நிரம்பி வழிகிறதா மாத்த போறாரு. உங்க கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. நீயும் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பாய். அந்த வார்த்தை நிறைவேற போகிறது. ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும்னா உங்க மூலமா கர்த்தர் திருச்சபைகளை கட்ட போறாரு, ஊழியங்களை கட்டி எழுப்ப போறாரு, மிஷனரிகளை கர்த்தர் தாங்க பண்ண போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். துவங்குங்க, துவங்குங்க. இன்னைக்கு இந்த ஜெபம் முடிச்ச உடனே அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு ஜெபத்தை நான் பண்ண விரும்புறேன். எனி காரியம் எதுவா இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையை நியூவா துவங்க போறீங்களா, இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் போட்டும், இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் போட்டும், எங்க இருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா, டவுன்ல இருந்து என்னை தாழ்த்தி நான் ஆரம்பிக்க போறேன். 1000 ரூபாயில இருந்து ஆரம்பிக்க வேண்டாம், 1 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சா போதும். ஆமென். கோடி ரூபாயில ஆரம்பிக்க வேண்டாம், வெறும் முழங்கால ஜீரோல இருந்து ஆரம்பிச்சா போதும். ஆமென். என்னுடைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயர்த்துகிறது எங்க இருந்து உயர்த்துவார்னா, ஸ்கிராட்சில இருந்து உயர்த்துகிற கர்த்தர், அடிமட்டத்திலிருந்து தூக்கி எடுக்கிறவர். அதனாலதான் நேற்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, குப்பையில் இருந்து எடுத்து அவனை ராஜாக்களோட உட்கார வைக்கிற கர்த்தர் அவர். ஆரம்பிக்கணும், நீங்க ஆரம்பிக்கணும். பெரிய காரியத்திற்காக எதிர்பார்க்காதீங்க, பெரிய காரியத்திற்காக எதிர்பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை செடியா நட்டு மரமா மாத்துறாரு. ஆமென். Thank you Jesus.
நம்பர் 2, இரண்டாவதாக வேகமாக வாசிக்கலாம், டைம் ரொம்ப கம்மியா இருக்குது. சோ 15ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 15ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். இல்ல நீங்க 3ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாமே. இப்பொழுதும் ஒரு சுரமண்டலக்கார வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி. நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ உங்களுக்கு இந்த காரியம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே என்னன்னா, நான் இந்த செய்தியை தியானிக்கும் போது என்ன நினைச்சேன்னா, ஒருத்தர் கூட சின்ன பிள்ளைன்னா கூட இந்த செய்தியை முடிக்கும் போது இதுதான் பேசினார்னு உங்களுக்கு புரியணும். அதை நான் ரொம்ப வாஞ்சிச்சு, அதனாலதான் உங்களுக்கு நிதானமா இந்த காரியத்தை சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? கைகளை அசைத்து உங்களுக்கு புரியுதா? எங்க இருந்து ஆரம்பிச்சோம்? ஒரு வருமான தடை. அந்த ஒரு வருமான தடை எங்க இருந்து வந்துச்சு, யாரு காரணம், அது எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம அப்படியே டிராவல் பண்ணிட்டு வர்றோம். இப்ப நம்பர் 1 ஃபர்ஸ்ட் அந்த வருமான தடை இப்ப நீங்குது. யாரால நீங்குது? எலிசாவால நீங்குது. அந்த எலிசா யாரு? எலியாவுடைய கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமார். இப்போ எலிசா நின்னு என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் எப்பவுமே தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு வேற எதையுமே அவங்க யோசிக்க வேண்டாம். நின்ன உடனே கண்ணை மூடிட்டு சொல்லணும். அதான் சவுல் ராஜா சாமுவேல்கிட்ட போறாரு பாருங்களேன், எங்களுடைய கழுதை எங்க போச்சுன்னு சொல்லி. அவர் போய் எதுவுமே கேட்கல, வாசல்ல காலடி எடுத்து வைக்கும் போதே அங்க இருந்தே ஒரு சத்தம் உண்டாகுது, வாப்பா வா 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 வா, உன்னதான் ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறாரு. நீ கழுதைய தேடி வந்திருக்கிற, ஆனா ஆண்டவர் உன்னை இஸ்ரவேலுக்கே ராஜாவா மாத்த போறாரு. இதுதான் தீர்க்க தரிசனம். ஆனா இங்க எலிசாவுக்கு என்ன வரல? தீர்க்க தரிசனம் வரல. இப்போ இந்த ராஜாக்கள் 4 பேர் கூடி இப்ப யோசபாத்து தான் அதுல ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா யோசபாத்தா ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமானவர். இந்த எலிசாவே சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, யோசபாத்தனுடைய முகத்தை மட்டும் நான் பார்க்கலன்னா நான் இந்த வேலைக்கே என்ன பண்ணிருக்க மாட்டேன், இந்த தீர்க்க தரிசனம் பேசுறது வந்திருக்கவே மாட்டேன். நான் யாருடைய முகத்தை பார்த்தா வந்திருக்கிறேன்? ஏன்னா அந்த இடத்துல யோசபாத் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்தவன். அப்போ எத்தனை பேர் நின்னாலும் இவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு நினைக்கிறாரு, ஆனா வாயில என்ன வரல? தீர்க்க தரிசனம் வரல. உடனே இந்த எலிசா என்ன சொல்றாருன்னா, எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாவே இருக்குது, எனக்கு சரியா இந்த தீர்க்க தரிசனத்தை பேச முடியல, ஒண்ணு பண்ணுங்க, இங்க சுரமண்டலம் வாசிக்கிற வாத்தியக்காரன ஒருத்தனை. ஹலோ, அப்படின்னா யாரு? சுரமண்டலம் அப்படின்னு சொன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற அப்படின்னா, அந்த காலத்திலேயே ஆண்டவரையும் ஆராதிக்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. அதுவும் மியூசிக் எல்லாம் போட்டு வாசிச்சு ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. இப்போ நம்ம பழைய பரிசுத்தவான்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த கட்டோடைப்பு ஜெபத்துல பாத்தீங்கன்னா ஆராதனை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, பின்னாடி பாட்டுக்கு பாட்டு பாடி ஆராதிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு கூட்டம் ஆராதிக்க இங்க பிசாசுகள் எல்லாம் ஓடும் பாருங்க. அப்போ இந்த இடத்துல இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு இப்போ ஒருத்தர் வேணும். யாரு வேணும் அப்படின்னு சொன்னா, என் வாயிலிருந்து தீர்க்க தரிசனம் வரணும்னா, அந்த தீர்க்க தரிசனம் இதுவரைக்கும் தடைப்பட்ட அந்த வருமானத்தை கொண்டு வரணும்னா இங்க யார் வரணும்? சுரமண்டலம் வாசிக்கிற, வர்ஷிப் பண்ணுகிற, ஆராதனை செய்கிற ஒருத்தன் வராம இந்த தடைப்பட்ட பணம் என்ன பண்ணாது, தடைப்பட்ட வருமானம் என்ன பண்ணாது. அதான் பெர்க்மன்சியா பாடும்போது ரொம்ப அழகா பாடியிருக்கிறாரு, ஆராதனை வீரனுக்கோ ப்ரமோஷன். நான் சொல்றேன், இன்றைக்கு நம்பர் 2 ஆண்டவருடைய பிள்ளையே, தடைப்பட்ட வருமானம் வரும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க பல மடங்கு நீங்க பெருக பண்ண போறீங்க. கர்த்தர் உங்களை நம்பி பெரிய உயர்வுகளை கர்த்தர் கொடுக்க போறாரு. யாருக்கு தெரியுமா? ஆசீர்வாதமும் விடுதலையும் எங்க சேரும் அப்படின்னா, யார் ஒருத்தர் ஆராதனை வீரரா இருக்கிறாரோ, யார் ஒருவர் ஆராதனை வீராங்கனைகளா இருக்கிறார்களோ, ஆராதனை பண்ணுறவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க, ஆராதனை செய்யறவங்க குறைஞ்சு இருக்க மாட்டாங்க. நான் நம்புறேன், ஆராதனை பண்றவங்கள உயர்வு தேடி வரும், ஆராதனை பண்ணுகிறவங்கள வருமானம் தேடி வரும், ஆராதனை பண்ணுகிறவர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும். ஆண்டவரா ஆராதிக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக வெட்கப்பட மாட்டாங்க. ஆராதிக்க உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆடுகளுக்கு பின்னாடி போன ஒரு மனுஷன்
அவங்க குடும்பத்துல எல்லாருமே ஆடு மேய்க்கிறவங்க தான். ஆனா ஆடுகளுக்கு பின்னாடி போன ஒரு தாவீத கர்த்தர் அந்த நாட்டிற்கு அரசன் ஆகிறதற்கு அந்த தாவீதினிடத்தில் இருந்த ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னா, அவன் ஆராதனை வீரன். அவன் ஆராதனை வீரன், அவன் இசை கலைஞன். ஒரு ஆராதனை வீரனாய் இருப்பார்களே ஆனால் அந்த மனுஷனுக்கு ஆமென் எகிப்தின் சம்பாத்தியம் தேடி வரும், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் தேடி வரும். கர்த்தருடைய பிள்ளையே, தடைப்பட்ட காரியம் உங்களுக்கு தேடி வரும். நீங்க ஆராதிக்க ஆராதிக்க அந்த கட்டுகள் உடையும், கட்டுகள் உடையும். கர்த்தர் அடுத்த லெவல் கொண்டு போறாரு. இதுவரையிலும் பார்த்திராத ஒரு வருமானத்தை இனி நீங்க பார்க்க போறீங்க. இதுவரையிலும் பார்த்திராத ஒரு செழிப்பை நீங்க பார்க்க போறீங்க. ஹalleluya, ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு இன்னைக்கு நீங்க உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் எல்லாம் எதுல கிடைச்சுன்னு நினைக்கிறீங்க? எதுல கிடைச்சுன்னு வைங்க. நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க என்னைக்கு உண்மையா ஆராதிச்சீங்களோ, நீங்க என்னைக்கு மனசு விட்டு ஆராதிச்சீங்களோ, நீங்க என்னைக்கு உங்களை மறந்து ஆராதிச்சீங்களோ, நீங்க உங்களை மறந்து ஆராதிக்கும் போது வந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுச்சு. அந்த வார்த்தை நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? நீங்க ஆராதிக்க ஆராதிக்க இவ்வளவு கர்த்தர் உயர்த்தினாரே. ஹalleluya. பிரதர், ஆராதிக்காம விடுதலை கிடைக்காது பிரதர். சிஸ்டர், ஆராதிக்காம விடுதலை கிடைக்காது சிஸ்டர். பேய் கூட எதுல தான் போகும் சொல்லுங்க சத்தமா? ஆராதனை அவ்வளோ பெரிய பவர், அவ்வளோ பெரிய பவர். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மள முகமுகமா ஆராதிக்க பண்ணி இருக்கிறாரு. நீங்க பழைய ஏற்பாட்டின் காலத்துல பாத்தீங்கன்னா, ஆசாரியர்கள் ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, தூப கலசத்தை எடுத்து என்ன போடுவாங்க? தூபம் போடுவாங்க. நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த முஸ்லீம் கடைகளுக்கு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அவங்க என்ன கொண்டு வருவாங்க? சாம்பிராணி போடுவாங்க பாருங்களேன். நம்ம அந்த சாம்பிராணி போடுற இடத்துல நீங்க உள்ள போனீங்கன்னா உள்ள யாரு இருக்கிறாங்கன்னே அங்க உள்ள என்ன மட்டும்தான் இருக்கும்? புகை மூட்டமா இருக்கும். இந்த புகை மூட்டம் பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆசாரியர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பரிசுத்தமா தான் போவாங்க. அவங்க 100% பரிசுத்தமா இருப்பாங்க. ஆனா அவங்க சேஃப்டிக்காக கை இடுப்புல சங்கிலி கட்டி இருப்பாங்க. ஆனாலும் அவ்வளவு பரிசுத்தமா இருந்தாலும் பரலோக தேவனுக்கு முன்னாடி என் முகத்தை காமிக்கிறதுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்றதுக்காக தான் அந்த தூப கலசத்தை எடுத்து ஃபுல்லா புகை போட்டு அந்த புகைக்குள்ளேயே போயிட்டு வருவாங்க. தன்னுடைய முகத்தை காமிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்முடைய தேவன் அவ்வளோ பெரிய தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு பயத்திற்குரியவர், அவர் பயப்படத்தக்கவர். ஆனா அவ்வளவு பெரிய மகா பெரிய தேவன் நம்மேல வச்ச அன்பின் நிமித்தமாய் ஒரு மனுஷனா மாறி நமக்காய் சிலுவையிலே மரித்து நடுவாக இருந்த திரைச்சீலையை கிழித்து இன்னைக்கு அவரை முகமுகமாய் பார்க்க அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவிய கத்த தந்திருக்கிறார். ஆராதிங்க, ஆராதிங்க. கர்த்தருடைய வல்லமையை சொல்லி ஆராதிங்க, கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்லி ஆராதிங்க. ஆராதிக்க ஆராதிக்க அந்த வருமானத்தின் மேல் இருக்கிற சத்துருடைய கைகள் எடுக்கப்படும். ஓ, உங்களுக்கு நோய்களை கொடுத்து பணத்தை செலவழிக்கிற அந்த கை எடுக்கப்படும். இனி உங்களுடைய வருமானத்தை சத்துருக்களுக்கு கொடுக்க மாட்டீர்கள். கர்த்தர் இனி அந்த நஷ்டத்தை கர்த்தர் எடுத்து போடுவாராக. இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுவாராக. ஹalleluya, ஹalleluya, ஆமென். இழந்து போன அந்த வருமானம், 1,00,000 ஆட்டுக்குட்டிகள், 1,00,000 குறும்பாடுகள், அது தடையா நிக்குது. எப்ப அது திரும்பி வருதுன்னா, நம்பர் 1 முதலாவதாக எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் அவன் நிற்கும் போது திரும்ப வருது. நம்பர் 2 இரண்டாவதாக வேதம் சொல்கிறது, அப்படியே இசைக்கருவி வாசிக்கிற ஒரு மனிதன், ஆமென், ஒரு ஆராதனை வீரன், ஒரு வர்ஷிப் பண்ணுகிற ஒரு மனுஷனை கூட்டிட்டு வாங்க. அந்த மனுஷன் வேதம் சொல்லுது, அந்த வாத்தியத்தை அப்படியே வாசிக்கும் போது இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல இறங்குறாருன்னா எலிசாவின் மேல இறங்குறாரு. இப்போ எலிசா தீர்க்க தரிசனம் சொல்றாரு, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஹalleluya. நம்பர் 3 மூன்றாவதாக இங்கே இருக்கிற வருமான தடை ஒண்ணுனால சரியாகுது. வாசிக்கலாம். 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஆமென். 15, 16. இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான்.
சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். வாசிக்கலாம் அடுத்து. இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 20வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 20வது வசனம். ஆமென். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசத்து வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரனால் நிரம்பிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக இப்போ ஃபர்ஸ்ட் யார் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் இந்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலியா வந்தாச்சு. அதுக்கப்புறம் யார் வந்தாச்சு? ஒரு சுரமண்டலக்காரன் வந்தாச்சு. இப்போ கர்த்தருடைய ஆவி அவன் மேல இறங்கி கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த பள்ளத்தாக்கு எங்கும் எங்க வாய்க்கால் வெட்டணுமாமா? கேட்கல. இப்போ நல்லா கவனிச்சுங்க. தண்ணி வருதுப்பா, நீங்க மலை மேல வெட்டுங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா இப்ப ஏற்கனவே அது எங்க? பொதுவா தண்ணி வர்ற தண்ணி எங்கதான் நிக்கும்? பள்ளத்தாக்குல நம்ம வாய்க்கால் வெட்ட வேண்டிய அவசியமே இல்ல. அங்க வெட்டினாலும் வெட்டலனாலும் தண்ணி அந்த இடத்துல என்ன பண்ணுது? நிக்கதான் போகுது. ஆனா இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவங்க அத்தனை பேரும் மண் வெட்டி பிடிச்சிட்டு குழி வெட்ட போனவங்க கிடையாது, குழி எடுக்க போனவங்க கிடையாது. இவங்க அத்தனை பேரும் கையில பட்டயத்தையும் அருவாவையும் வச்சுட்டு யுத்தம் பண்ண போனவங்க. யுத்தம் பண்ண போனவங்க கையில மனுஷனை வெட்டுகிற ஆயுதம் தான் இருக்கே தவிர மண்ணை வெட்டுற ஆயுதம் எதுவும். ஆனா என்ன வருது? இந்த பள்ளத்தாக்கு எங்கும் நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? இது நியாயமா ஆண்டவரே? நீர் கீழ்ப்படிய சொல்லுகிறது பரவாயில்ல, ஆனா இதுக்கெல்லாம் கீழ்ப்படியணுமா? நம்ம எத்தனை கேள்வி கேட்டிருப்போம். இதெல்லாம் கீழ்ப்பட முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, இந்த ஊழியக்காரன் சொன்ன உடனே தன்னுடைய கையிலே இருக்கிற அருவா வச்சு, தன்னுடைய கையிலே இருக்கிற ஆயுதத்தை வச்சு வேதம் சொல்லுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பள்ளத்தாக்கிலே அவங்க குழிகளை எடுத்தாங்க. இப்ப என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னன்னா 20வது வசனம். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசத்து வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரினால் நிரம்பிற்று. அப்படின்னா இந்த ஏதோம் அப்படின்றது என்னன்னா, இவங்க இதுக்கு முன்னாடி 7 நாள் தண்ணீர் இல்லாம நடந்து வந்தாங்கல்ல. இப்ப எங்க இருந்து தண்ணி வருது? எங்க இருந்து தண்ணி வருது? இப்போ இந்த பக்கத்துல இருந்து தண்ணி வந்திருந்துச்சுன்னா சரி, இந்த பக்கம் மழை பெஞ்சிருக்கும், இந்த பக்கம் மழை வந்திருக்கும், அதனால தண்ணி வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஆனா ஏற்கனவே இவங்க இந்த ரூட்ல தான் வந்தாங்க. அந்த ரூட்ல மழை பெய்கிறதற்கு எந்த சாத்தியமுமே இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய். ஆனா நீ காற்றை காணாத, மழைய பார்க்காத, அதே வழியா தான் நீ நடந்து வந்த. அந்த வழியில நீ வரும்போது எதுவுமே இல்லை. ஆனா இந்த பள்ளத்தாக்குக்கு தண்ணீர் நீ வந்த வழியே வரும் என்று அந்த வழியே ஆண்டவர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதல், எந்த கேள்வியும் கேட்காத ஒரு கீழ்ப்படிதல். ஆண்டவரே, எஸ் லார்ட், பரவாயில்ல ஆண்டவரே, நான் எந்த கேள்வியும் கேட்கல, நீங்க இதுதான் எனக்கு சொல்றீங்களா? இதை விட சொல்றீங்களா? இதை தூக்கி போட சொல்றீங்களா? இந்த மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா? இதுல ரெடி பண்ண சொல்றீங்களா? அந்த கீழ்ப்படிதல் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா, தடுத்து நிறுத்தப்பட்ட வருமானம் அவருடைய கையிலே கிருபையாய் வந்து சேரும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். சொல்லிட்டே ஒரு 10-15 டைம் சொல்லிட்டே எழும்ப போறோம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அப்படியே தேவ சமூகத்திலே ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் சேர்ந்து, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். சத்தமா எல்லாரும் சொல்லலாம், இது ஆண்டவருடைய பார்வைக்கு அற்ப காரியம். என்னுடைய பிரச்சனையை சரி செய்வது கர்த்தர் பார்வைக்கு அற்ப காரியம்.
என் தலையை நிமிர பண்ணுவது கர்த்தர் பார்வைக்கு அற்ப காரியம். எனக்கு முன்பாக இருக்கிற இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பது கர்த்தருக்கு அற்ப காரியம். என் பிள்ளையினுடைய திருமண தடை மாறுவது கர்த்தர் பார்வைக்கு அற்ப காரியம். சத்தமா இந்த வார்த்தையை சொல்லி 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 நிறைய பேருக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய போகிறார். இந்த 59வது நாள் ஆண்டவருடைய பிரசன்னம் வருகிறது. ஹalleluya. தடுத்து வைக்கப்படுகிற அணைகள் எல்லாம் உடையப்பட்டு தண்ணீர் ஏதோ தேசத்தில் இருந்து கடந்து வந்து இதோ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய். ஆனால் நீ வெட்டி வைத்திருக்கிற அத்தனை வாய்க்கால்களும் தண்ணீரால் நிரப்பப்படும். உன்னுடைய ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படி இந்த தண்ணீரால் நிரப்பப்படும். இதோ கர்த்தர் அந்த வருமான தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். இனி உங்கள் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண்பது இல்லை. சத்தமா இயேசுவே சொல்லுங்க. இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். உங்க பணம் இனி மருத்துவமனைக்கு போக போவது இல்லை. இனி வட்டிக்காரங்களுக்கு போக போவது இல்லை. Thank you Jesus. இனி நஷ்டம் அடைய போவது இல்லை. Thank you Jesus. Hallelujah. கர்த்தர் அந்த நஷ்டத்தை தடுத்து நிறுத்துகிறார். கர்த்தர் அந்த வியாதியை தடுத்து நிறுத்துகிறார். கர்த்தர் அந்த ஆக்சிடென்ட்டை தடுத்து நிறுத்துகிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு நிரம்பி வழிய பண்ண போகிறார். தாண்டி வரப்போகிறது. உங்களை தாண்டி வரப்போகிறது. சத்தமா இயேசுவே இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும்னு சத்தமா ஜெபம் பண்ணுங்க. அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். 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 ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. வாங்க பார்க்கலாம். அப்படியே எல்லாரும் வாங்க. சோ ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் முடிஞ்சா இந்த கடைசி ஜெபத்திற்கு நீங்க கலந்து கொள்ளுங்க. உங்களை ஒவ்வொருத்தரையும் பர்சனலா தனித்தனியாக இப்பொழுது அந்த காரியத்திற்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் நம்மோடு கூட கர்த்தர் பேசினார். ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஆமென். 4 ராஜாக்கள் சேர்ந்து யுத்தத்திற்காக புறப்படுகிறார்கள். ஆனா பிரச்சனை ஒரு ராஜாவுக்கும் இன்னொரு ராஜாவுக்கும். அந்த ராஜா போய் கூப்பிடுறாரு, இந்த மாதிரி என் கூட யுத்தத்திற்கு வர்றீங்களான்னு சொன்ன உடனே தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், கண்டிப்பா நான் வர்றேன். என்னுடைய ஜனம் உங்க ஜனம் என் ஜனம் தான். அப்படி 4 பேர் சேர்ந்து யுத்தத்திற்காக போறாங்க. ஆனா திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இந்த யுத்தத்திற்கு காரணமே என்ன அப்படின்னா, வந்துட்டு இருந்த வருமானம் என்ன ஆகுதுன்னா தடையாகுது. அந்த உட்கார வச்சிருங்க, சேர்ல உட்காருங்க. வந்துட்டு இருந்த அந்த வருமானம் அப்படியே தடையா மாறுது. அந்த வருமானம் தடையா மாறும்போது அடுத்து என்ன வருதுன்னா, உடனே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அவர்களுக்கு தண்ணீர் பஞ்சம் வருகிறது. அதற்கு பிறகு தோற்றுவோனோ பயம் வருது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், வருமானம் சரியா வரலன்னா எல்லா பிரச்சனையும் நம்முடைய குடும்பத்துல சொல்லுங்களேன் வரும். மோஸ்ட்லி இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு அது தெரியல. எல்லாத்துக்கும் ஆணி வேறு என்ன அப்படின்னா, அந்த வருமான குறைவு தான். அந்த பண பற்றாக்குறை, காசு இல்லாதது, கடன் இருக்கிறது. இந்த கடன் வருமானம் இல்லை, சரியா வீட்டில் எதுவும் இல்லைன்னா அது பெரிய ப்ராப்ளம், பெரிய பிரச்சனை. ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் அதுல நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தரும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதுல ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை தரணும். ஆனா கர்த்தர் அதை தருவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப பாருங்களேன், நீங்களே உங்களை கேட்டு பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வருமானங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது நீங்க எப்படி இருந்தீங்க? ஆனா இன்னைக்கு அந்த வருமானம் நிறுத்தப்படும் போது நீங்க எப்படி இருக்கிறீங்க? அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பணமே நம்முடைய வாழ்க்கை அல்ல. ஆனா பணம் எல்லாத்துக்கும் உதவும். அதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படியாய் அவர் நமக்காக அவர் தரித்திரராய் மாறினார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை செல்வம் அப்படின்றது ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிச்சிரும்னு நம்ம நினைக்க வேண்டாம். அதே நேரத்துல ஆண்டவருக்காக நம்மளை சாட்சியாய் நிறுத்தும் என்று வாசிப்போம். உண்மையிலே சொல்றேன், நீங்க நம்முடைய பிள்ளைகளையே பாருங்களேன். நம்முடைய பிள்ளைகள் மட்டும் பாருங்க, ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள அறியாமலே என்ன வருது அப்படின்னா ஒரு கான்பிடென்ட் வருது, ஒரு நம்பிக்கை வருது. சீக்கிரமா எந்திரிச்சிருவாங்க, சீக்கிரமா குளிச்சிருவாங்க.
அப்போ ஒரு ஜெயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தலைகீழா மாற்றி போடும். நான் அதுக்காக தான் ஆதங்கப்படுறேன், அதுக்காக தான் நான் ஜெபம் பண்றேன். இந்த 100 நாட்களும் இவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படியாவது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நான் என்ன ஆசைப்படுறேன்னா, நீங்க ஜெயத்தை பாருங்க, நீங்க ஜெயத்தை பாருங்க. என் லைஃப்லயே நான் பார்க்கும்போது தோல்வியை பார்த்து தோல்வி 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 அதை பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய மனநிலைமைக்கும், ஆனா இப்போ ஆண்டவர் பயன்படுத்துறாரு, ஆண்டவர் ஜெயிக்க பண்றாரு அப்படின்ற மனநிலைமையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அன்னைக்கு என்னுடைய மனசு இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இல்ல, அன்னைக்கு என்னுடைய யோசனை இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இல்ல. நான் ஃபெயிலியர் ஆகும் போதெல்லாம் என்னுடைய மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஒரு நாளை கடத்துறதே கஷ்டமா இருந்துச்சு. ஆனா சில ஜெயங்களை பார்த்த உடனே இப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு நம்பிக்கை வந்திருக்குது, ஒரு கான்பிடன்ட் வந்திருக்குது, ஒரு நிற்போம் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. நம்ம நிறைய பேருக்கு சாட்சியா அப்படி ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குது. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற உங்க எல்லாருக்கும் அப்படி வரணும்னு விசுவாசிக்கிறேன். நீங்க ஜெயத்தை பார்க்கணும், நீங்க ஜெயத்தை பார்க்கணும், நீங்க ஜெயத்தை பார்க்கணும், நீங்க ஜெயிச்சிடணும், நீங்க ஜெயிச்சிடணும். வேதம் சொல்லுகிறது, நம்ம எல்லா இடத்திலையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். உங்க தோல்வி மாறணும், உங்க தோல்வி மாறணும். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஒரு 10 வெற்றியாவது நீங்க பார்க்கணும், 10 வெற்றியாவது பார்க்கணும். சாத்தானை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும். ஆமென். நிறைய வெற்றியை பார்க்கணும், நிறைய வெற்றியை பார்க்கணும், வெற்றியை பார்க்கணும், வெற்றியை பார்க்கணும். ஹalleluya. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பான். ஆடுவோம். ஹalleluya. அஞ்சாது மகனே, வெற்றி கோடி நாம் வீரநாடை நடந்திடுவோம். பாடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. பாடுவோம். நாம் அழகை வென்றுவிட்டோம், ஆவின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்றுவிட்டோம். கைகள பாலத்து வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை. கோலியாத்தை கோலியாத்தை முறியடிப்போம். அவன் விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்றுவிட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நம் வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி காணானாலும் மேடானாலும் என் கர்த்தருக்கு, காணானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னாடப்போம். சொல்லுங்க. காலப்பையில் கை வைத்துட்டோம், திரும்பி பார்க்க மாட்டோம். காலப்பையில் கை வைத்துட்டோம், திரும்பி பார்க்க. கைகளை மேல கட்டி வெற்றி கோடி அக்கினி அபிஷேகம், அக்கினி மழை, அக்கினி மழை. இந்த 59வது நாள் தேவனுடைய அக்கினி மழை, அக்கினி மழை, அக்கினி மழை.
இது உம்முடைய பார்வைக்கு அற்ப காரியம். இது உம்முடைய பார்வைக்கு அற்ப காரியம். உடையட்டும், உடையட்டும். ஓ ஹalleluya. அந்த தடுத்து நிறுத்திருக்கிற அந்த தடை இப்பொழுது உடைவதாக. அந்த மடை உடையட்டும். Thank you Jesus. Thank you Jesus. ஹalleluya. பெருவாற்று வெள்ளமாக ஆமென். அந்த வருமானத்தை தடுத்து நிறுத்துகிற அந்த மடை இப்பொழுது உடைவதாக இயேசுவின் நாமத்தினால். இத்தனமோ ரகதலரம ஓதரம் லேதரமோ லதரஹதலரம லிதரமோ ரோதலரோடோ லிபரலதனரஹதலரம லிபதனரமோ சந்தனமோ ரஹதலரம லதரலஹதலமோ ரஹதலரியாதரம. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. இனி எங்க வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல இப்போ ஒரு பொருத்தனை மட்டும் எடுங்க. என்ன பொருத்தனை எடுங்கன்னா, இந்த பலிபீடத்திற்கு நேராக எல்லாரும் கரத்தை நீட்டி, ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைங்க வந்து உங்க இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, நீர் என்னை எவ்வளவு ஆசீர்வதிச்சால், ஹலோ கவனி, எவ்வளவு நீர் எங்களை ஆசீர்வதிச்சால் என் வாழ்க்கையினுடைய முதன்மை நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. நீங்க இந்த பொருத்தனை மட்டும் எடுங்க, மற்றதை கர்த்தர் பார்த்துக்கோ. ஆண்டவரே என்ன பிளஸ் பண்ணுங்க, என்ன நீங்க ஆசீர்வதிங்க, எனக்கு எங்க எவ்வளவு வேணாலும் நீங்க எனக்கு தாங்க. ஆனா நீங்க கொடுக்கறதன் பேர்ல நான் சார்ந்து வாழ மாட்டேன். நீங்க கொடுக்கறதுக்கு பின்னாடி நான் ஓட மாட்டேன். நான் உங்களை மட்டும்தான் சார்ந்து வாழ்வேன். நான் உங்களை சார்ந்து வாழ்வேன். நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இன்னைக்கு என் கலப்பையின் மேல கை வைக்கிறேன். நான் திரும்பி பார்க்க மாட்டேன். சாகர வரைக்கும், இந்த உலகத்துல நீர் என்ன வச்சிருக்கிற வரைக்கும், நீர் என்ன எவ்வளவு பிளஸ் பண்ணாலும் எனக்கு நீங்க தான் தகப்பன். உங்களை நான் பார்ப்பேன், உங்க முகத்தை நான் பார்ப்பேன், உங்களை நான் ஆராதிப்பேன். என்ன எவ்வளவு வேணாலும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹalleluya. உங்களை விட்டுட்டு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். இந்த ஒரு தீர்மானம் போதும். உங்க கையில இருக்கிற வருமானத்தை கர்த்தர் இழக்க பண்ண மாட்டார். வந்துட்டே ஸோ வேகமாய் ஜெபித்து முடிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வருமான தடை வெளியே போகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமாமா, சின்னதுல இருந்து துவங்கணும், அற்பமா துவங்கணும். ஸோ அவங்களுக்கு மட்டும் ஜெபிக்கிறேன். பாஸ்டர், நான் ரொம்ப நாளா நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், பட் நான் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்ததுனால இப்போ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்படியே ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினாரு. நான் ஒரு சிம்பிளா நான் ஆரம்பிக்க போறேன், ஜீரோல இருந்து நான் ஆரம்பிக்க போறேன், ஸ்கிராட்ச்ல இருந்து நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்றவங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். மறுபடியும் ஆண்டவர் உங்களை கொண்டு துவங்க போறாரு. இதுக்கு முன்னாடி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், எனிவே எது வேணாலும் செய்யலாம். ஆனா இந்த 59வது நாளில இருந்து அகைன் ரீஸ்டார்ட், அகைன் நீங்க துவங்க போறீங்க. எப்படி துவங்க போறீங்கன்னா, 1000 ரூபாய் வச்சு இல்ல, லட்சம் வச்சு இல்ல, 1 ரூபாய் வச்சு ஆரம்பிக்கணும். அந்த 1 ரூபாய் கூட இல்லையா, இந்த முழங்கால் மட்டும் போதும், அதுல இருந்து ஆரம்பிக்க போறோம், ஜீரோல இருந்து. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், கர்த்தர் உங்க கையை ஆசீர்வதிக்க போறாரு. கர்த்தர் உங்களை எப்படி நடுவேன்னு சொன்னாரு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை செடியா நடுவாரு, நீங்க மரமா வளருவீங்க. கர்த்தர் உங்களை செடியா நடுறாரு, நீங்க மரமா வளர போறீங்க. அவங்க மட்டும் கையை உயர்த்தி, பாஸ்டர் இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினாரு, நான் ஒரு புதிய துவக்கத்தை நான் ஆரம்பிக்க போறேன், சின்னதா தான் ஆரம்பிக்க போறேன். அதான் எலிசாவினுடைய கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, திருச்சபையில உயர்த்தப்பட்டிருக்கிற கரங்களுக்காய், ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க உயர்த்தி இருக்கிற கரங்களுக்காய், அப்பா 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 ஸ்தோத்திரம்பா. இந்த கையோட உங்க கரம் இருக்கட்டும். யாபேச பார்த்து நீங்க சொன்னீங்கல்ல, யாபேஸ் தன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டு, தேவரீர் தேவரீர் என்னோடு கூட இருந்து, உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்துச்சு. அதே போல இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டு கையை உயர்த்தி கொண்டு இருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தோடும் உங்க கரம் இருந்து ஆரம்பிக்கட்டும், துவங்கட்டும். ஆண்டவரே, இந்த அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? பரலோக தேவன் இவர்கள் கையிலே இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிறீர். இவங்க வளரணும், இவங்க நிக்கணும். ஆமென் ஆமென். இந்த வருஷம் முடிச்சு போகிறதுக்குள்ள உங்க வருகை தாமதிச்சா, புது வருஷத்துல காலடி எடுத்து வைக்கும் போது குறைஞ்சது ஒரு 3 ஜெயத்தையாவது அவங்க பார்க்கணும். 3 ஜெயத்தையாவது அவங்க பார்க்கணும். ஜெயிச்சுதான் காலடி எடுத்து வைக்கணும்.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்தை நீ தருகிறதற்காய் நன்றி. ஆமென். ஹalleluya. நம்பர் 2, இரண்டாவது ஆமென், இழந்து போன தடைப்பட்ட அந்த வருமானம் திரும்பி யாரால வருமாமா? திரும்பி யாரால வரும்? ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்க, அப்பதான் தீர்க்க தரிசனம் வெளிப்படும். அப்போ நீங்க மறக்காதீங்க, நீங்க பர்சனலா இங்க பிரசங்கம் பண்றோம், ஆராதிக்கிறோம், கை தட்டுறோம், இதெல்லாம் வேற, இதெல்லாம் ஒரு ஐக்கியம். இது ஆண்டவர் உங்களோட பேசுறது. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா பர்சனலா தனியா நீங்க வர்ஷிப் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஜபம் பண்றது இல்ல. ஜபம் பண்றது அப்படின்னு சொன்னா நம்முடைய தேவைகளை எல்லாம் சொல்றது, அது கிடையாது. நீங்க என்ன பண்ணணும்னா ஆண்டவருடைய அன்பை நினைச்சு, ஆண்டவருடைய வல்லமையை நினைச்சு, ஆண்டவர் செய்ததை நினைச்சு அப்படியே உங்களை மறந்து நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தரை ஆராதிக்கணும். தாவீது பாருங்க, அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது அவனை மறந்து சட்டையை அப்படியே கிழிச்சு அப்படியே நடனமாடி ஆராதிச்சான். அந்த அளவுக்கு அந்த ஆராதனையோட நெருங்கிட்டான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்களை மறந்து நீங்க ஆராதிக்கணும். தனி அறையில ஆராதிக்கணும். நீங்க ஆராதிக்க பலவீனமான சரீரம் பலனா மாறும், வரும். ஆமென். எல்லா உயர்வும் வரும். ஹalleluya. அத ஆராதனை வீரன் தான் பெரியாள். ஹalleluya. அதான் 2 சிறகுகளால தங்களை மூடிக்கொண்டு, முகத்தை மூடிக்கொண்டு அந்த தூதர்கள் எல்லாம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், கேருபீன்கள் சேராபீன்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் ஆராதிக்க அந்த மகிமை வந்து அப்படியே மூடி, அவருடைய பிரசன்னத்தினால் மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கிறீங்க? பர்சனலா ஆண்டவரை நான் என்ன பண்ணுவேன்? சத்தமா சொல்லுங்க. நான் வர்ஷிப் பண்ணுவேன், நான் ஆராதிப்பேன். தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்த அபிஷேகத்தை உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. இந்த சத்தத்துக்காய் கீழ்ப்படுகிற பிள்ளைகள் எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு ஆராதனை அபிஷேகத்தை ஊற்றுங்க, ஆராதனை வல்லமையை ஊற்றுங்க. அவங்க இனி வண்டி ஓட்டும் போது ஆராதிச்சுட்டே போகணும். அவங்க கார் முழுக்க ஒரு தேவ பிரசன்னம் அப்படியே இறங்கணும். அப்பா, அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னத்துல அவங்க நிறைஞ்சு அப்படியே வர்ஷிப் பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஆராதிக்கிற வல்லமையை இப்பொழுது, ஆமா, அந்த சுரமண்டல காரணத்துல இருந்த அபிஷேகத்தை எங்க பிள்ளைங்க ஒவ்வொருவர் மேலேயும் நீர் வைக்க போகிறதற்காய் அவங்க வீடு ஆராதனையினால் நிரம்பட்டும், அவங்க வாகனம் ஆண்டவர் ஆராதனையினால நிரம்பட்டும். Thank you Jesus, thank you Jesus, hallelujah, thank you. நம்பர் 3, மூன்றாவதாக, ஆமென், தடைபட்ட வருமானம் யாரால வரும் அப்படின்னா எந்த கேள்வியும் கேட்காம ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். எந்த கேள்வியும் கேட்காம கர்த்தர் சொன்னாரா, கர்த்தர் செய்ய வல்லவர், கையை உயர்த்தி கீழ்ப்படுகிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறவன். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சொன்ன அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படுகிறதுக்கு ஒப்பு கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை உனக்காக திறப்பார். உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீ குறைவை காண மாட்டாய். நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பாராக. என் சகோதரியே, நீ கோடா கோடியாக பெருகுவாயாக. பஞ்சமுள்ள காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த ஆண்டு அவன் 100 மடங்கு பலன் அடைந்தார். உடைய பிள்ளைகளை இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் சொல்லி மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, நீர் தந்த திருச்சபைக்காக நன்றி, நீர் தந்த இடத்திற்காகவும் உமக்கு நன்றி அப்பா. இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. நேசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராகப்பா. ஐயா, கண்ணீரோட வேதனையோட அல்லேலூயா நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. உண்மையிலே உங்களுடைய பிள்ளையாகிய நான் உங்க சமூகத்துல இந்த தொண்டை வலிக்க நான் ஜெபம் பண்றேன்ப்பா. உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, அப்பா, சாமுவேலுடைய முகத்தை பார்த்து நான் செய்வேன்னு சொன்னீங்களே, என் முன்னாடி வந்து ஊழியக்காரன் நின்னான்னா அவனுடைய முகத்தை பார்த்து, யோசபாத்தினுடைய முகத்தை பார்த்து தான்
நான் உன்னோட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கல்லப்பா, அந்த யோசபாத் அளவுக்கு நான் தகுதி உள்ளவன் நான் சொல்லல. ஆனா அவரும் உம்முடைய பிள்ளை, நானும் உங்க பிள்ளை. அதனால உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இன்றைக்கு வந்து என் பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறேன். என் முகத்தை பாருங்க ஆண்டவரே, என் முகத்தை பாருங்க ஆண்டவரே. உங்களுக்கு பிடிக்கும்னா, நீங்க உண்மைன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவரே என்னை ஏத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப என் முகத்தை பார்த்து அந்த யோராம் ராஜாவுக்கு அற்புதம் செய்கிறதற்கு வல்லவரா இருந்தவர் என் பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்வீராகப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராகப்பா. அவங்க ஜெயிக்கணும்யா. அந்த வாலிப தம்பி ஜெயிக்கணும்ப்பா, அந்த தங்கச்சி ஜெயிக்கணும்ப்பா. என் குடும்பம் ஜெயிக்கணும், என் குடும்பம் ஜெயிக்கணும். அந்த குடும்பத்தை விட்டு வந்தாங்கல்ல, அந்த விக்கிரகத்தை விட்டுட்டு வந்தாங்கல்ல, அந்த சொந்தக்காரங்களை விட்டுட்டு வந்தாங்கல்ல, அவங்க முன்னாடி என் குடும்பம் ஜெயிக்கணும், என் பிள்ளையினுடைய குடும்பம் ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். ஜெயத்தை பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதை எங்க கண்கள் பார்க்க போகிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் அல்ல இயேசுவே